தடவை வந்துட்டு நான் வந்துட்டு ஓஎல் எழுதினேன், எனக்கு டபிள்யூ கிடைச்சிட்டு. அப்போ அதுக்கு பிறகு வந்துட்டு நான் பெருசா கணக்கு எடுக்கல. ஏ லெவல் பாஸ் பண்ணி டிகிரி முடிச்சு கவர்மெண்ட் பிரைவேட் ஜாப்ல ஜாயின் ஆகி வந்துட்டு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கக்குள்ள எனக்கு வந்துட்டு இடையில வந்துட்டு ஒரு 4-5 வருஷம் கழிச்சு கவர்மெண்ட் ஜாப் எடுக்கணும்னு சொல்லி ஒரு தேவைப்பாடுன்னு வந்துச்சு. அப்போ அந்த டைம்ல பார்த்தேன்னு வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் எடுக்கிறேன்னு சொன்னா ஓ லெவல்ல மினிமம் வந்துட்டு கணித பாடத்துல இருக்கணும். மில்லியன்ஸ்னா எங்களால எடுக்க இயலாது. என்னதான் நீங்க பிஹெச்டி முடிஞ்சு கணித பாடத்துல டபிள்யூ இருந்தா நீங்க உங்களை ஃபெயிலியரா தான் பார்ப்பாங்க. அப்ப 2024ஆம் ஆண்டு ஓலோல் பரீட்சை நடைபெறுவதற்கு ஒரு 3-4 மாசத்துக்கு முதல் வந்து நான் டிசைட் பண்ணேன், இந்த வருஷம் எப்படியாவது வந்து நான் கணித பாடத்தை வந்துட்டு பாஸ் பண்ணேன்னு சொல்லி. அது ஆளாத்தான் சேர் வந்துட்டு கண்டக்ட் வந்து நம்மளோட வைஃபோட வந்துட்டு நமக்கு கிடைக்காது. அவர் வந்துட்டு இப்ப மெட்ஸ் திருச்செலி தான் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப சேட்டு வந்துட்டு அவர்கிட்ட செல்றேன், கண்டக்ட் வாட்ஸ்அப்போட அன்னைக்கு வந்துட்டு என்ன A to Z வரைக்கும் படிச்சு தர வேணும். அதே போல வந்துட்டு இன்னைக்கு கிளாஸ் அப்படின்னா பிசிக்கல் அவர் ஏலாம் சரி. அப்ப சேர் செல்றார் வந்துட்டு அப்ப பிரச்சனை இல்லை, ஆன்லைன்ல வந்து நீங்க செய்யலாம் சரி. அப்ப சேர்ற கிளாஸ்ல வந்துட்டு ஜாயின் பண்றேன். அப்ப சேர் வந்துட்டு பல கைடு பண்ணாரு, அன்மியூட் ஆப்ஷன் இருக்கட்டும், அடுத்தது கிளாஸ் வளமையா அட்டென்ட் பண்றது, அடுத்தது டவுட் கிளியர் குரூப். அப்ப இது எல்லாத்தையும் பயன்படுத்தி என்ன செஞ்சுச்சுன்னா ஓலோல் எக்ஸாம் வந்து 2024ஆம் ஆண்டு வந்துட்டு எழுதுறேன். எனக்கு கிடைச்ச ரிசல்ட் வந்துட்டு பி கிடைச்சிச்சு. எந்த சைட்ல இருந்து வந்துட்டு நீங்க 3 அட்வைஸ் உங்களுக்காக. முதலாவது வந்துட்டு நீங்க மெக்ஸ்ல வந்துட்டு நீங்க 5 எடுப்போரா இருக்கலாம், இல்லைன்னா 10 எடுப்போரா இருக்கலாம். முதலாவது நீங்க உங்களை நீங்க நம்பலும், உங்களால ஏலம். இரண்டாவது விஷயம் வந்துட்டு மின்ஹாஜ் செல்ல போனா அவர் ஒரு வரம், என்னை பொறுத்த வரையில மறக்க முடியாத ஒரு ஆள். அதே போன்று அவர் ஒரு வரம், நல்லா பயன்படுத்திக் கொள்ளுங்க. அவர் செல்ற கைடு எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, பின்பற்றுங்க.